தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தமிழகத்தில் 4ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். வணக்கம் லட்சுமணன், சொல்லுங்கள். தமிழகத்தில் வரும் 4ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆக எதிர்வரும் நாட்களுக்கான வானிலை நிலவரம் என்ன? கண்டிப்பாக கனகதாரா, தென்கிழக்கு அரபிக்கடலில் பொறுத்தவரையுமே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் 4ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 8 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 29ஆம் தேதி, அதாவது இன்றைய நிலவரம் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் மட்டுமே ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாளை பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் 31ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் 1 முதல் 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 8 நாட்களுக்கு, அதாவது 4ஆம் தேதி வரை, அதாவது 2025 ஜனவரி 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தற்போது நிலவரப்படி பார்த்தோம் என்றால் இப்போ அடுத்த 3 மணி நேரம் பொறுத்தவரையுமே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர், மேலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு பார்த்தோம் என்றால் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதியில் பார்த்தோம் என்றால் காலை முதலே வானம் பொறுத்தவரை மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. ஒரு சில இடங்களில் லேசான சாரல் மழையானது பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த 3 மணி நேரத்தில் ஒரு 8 மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதில் முதல் மாவட்டமாக சென்னை மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக தான் சென்னை வானிலை பொறுத்தவரையும் தற்போது பார்த்தோம் என்றால் பனிமூட்டம் காணப்படும் ஒரு சில பகுதியாகவும் ஒரு சில பகுதியில் மட்டுமே லேசான வெயில் மட்டும் தற்போது காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அடுத்த 8 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழையும் மிதமான முதல் பலத்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் எதிர்வரும் நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்.